பாய்ஸ் டீம் ஒரு நேரத்தில் எப்படி இருந்தானுங்க, இப்போ எப்படி ஆகிட்டானுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ பார்க்கும்போது பிக் பாஸை. ஏன்னு பார்த்தோன்னா இந்த வாரம் சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் பார்த்தோன்னா உட்காந்துட்டானுங்க, பட்னியாக இருக்கானுங்க. ஸோ ரீசன் என்னடான்னு பார்த்தோன்னா கிராசரிஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. எப்பவுமே அதிகமாக தான் எடுப்பானுங்க, பட் இருந்தாலும் இந்த வாட்டி பார்த்தோன்னா பிபி கரன்சி கம்மியானதுனால பார்த்தோன்னா நிறைய கிராசரிஸ் அவங்களால எடுக்க முடியல. ஸோ அதை பார்த்தா கேர்ள்ஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா மனமுருகி பிக் பாஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. நீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸும் ஒரு விஷயத்தை வந்து பண்ணார். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பாய்ஸ் டீம்லாம் சேர்ந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நம்ம ராணுவ வந்து போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா ராணுவ தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே பக்காவாக வெளியே தெரிஞ்சார். ஸோ அவருமே வந்து பார்த்தோன்னா உள்ள ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்து சொல்லி விட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுக்கு உள்ள எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம ராணுவ தானே மக்கு அப்படின்றதுனால வந்து பார்த்தோன்னா அவர் மேலே எல்லாரும் போட்டு ராணுவ தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம சௌந்தர்யாவும் சாட்சினாவும் பார்த்தோன்னா மாற்றி மாற்றி அடிச்சிக்கிட்டாங்க. ஸோ ஒரு வாரம் நல்லா பேசுகிறாங்க, ஒரு வாரம் பார்த்தோன்னா மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நிறைய சம்பவங்கள் டே 40 வந்து நடந்துட்டு இருந்தே சொல்லலாம். இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ நேற்று நைட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு சம்பவம் வந்து நடந்தது. என்னடான்னு பார்த்தோன்னா நம்ம சாட்சினா பாய்ஸ் டீம் கூட போயிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தோன்னா பசங்களாம் பெருசாக டிஸ்கஷன் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட சாப்பிட்றதுக்கே வழி இல்லையா, நாளைக்கு என்ன கஞ்சி சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா பேசிட்டு இருந்தானுங்க. ஸோ அடுத்த நாள்லாம் வந்து பார்த்தோன்னா பட்னி தான் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகிறப்ப நம்ம சாட்சினாங்க ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு போல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம விட்ட வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீமில் இருக்கக்கூடிய அரிசி பாக்ஸ் எடுத்துன்னு வந்து 2 டம்ளர் வந்து பார்த்தோன்னா தூக்கி பாய்ஸ் பாக்ஸுக்கு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ரஞ்சித் பார்த்தும் பார்க்காத மாதிரியே வந்து பார்த்தோன்னா கேஷுவலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா காலையில் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா கிட்ட நம்ம ராயன் பேசல போல். எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ராயன் என் கூட பேச மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டக்குன்னு ஜெஃப்ரியை கூப்பிட்டு உன்னால தான்டா ராயன் என்கிட்ட பேச மாட்டான், எப்படின்னா பேச வைடா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ டக்குன்னு நம்ம ஜெஃப்ரியுமே வந்து பார்த்தோன்னா வா உன்னை பேச வைக்கிற அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அப்படியே தள்ளி விட்டு நீயே பேசிக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கார்டனில் வந்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ராயன் கிட்ட கேட்டிருப்பாங்க. ராயனுமே வந்து பார்த்தோன்னா இதான் ஒரு ரிங் இது கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி புடி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம விஷால் கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. விஷாலே ராயன் வந்து என்கிட்ட பேச மாட்டேன்ற விஷாலே எதனா சேர்த்து வை விஷால் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா விஷால் கிட்ட போயிட்டு பார்த்தோன்னா குழந்தைத்தனமாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம விஷால் ஓகே ஒரு பொறுமையாக 2 பேருக்கு டிஸ்கஷன் பண்ணி நான் சேர்த்து வைக்கிறேன், இப்போ குட் கேர்லா போ அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அனுப்பிச்சி விட்ருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ என்ன மாதிரியான ஒரு சம்பவம்னு பார்த்தோன்னா நம்ம மஞ்சரி வந்து பார்த்தோன்னா ஒரு ரிப்பனை பிடுங்கணும் அப்படின்ற குறிக்கோளோடு இருப்பாங்க போல். ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா நாங்களாம் ரூல்ஸ் போட்டால் மட்டும் நாங்களாம் கரெக்டாக வந்து செய்கிறோம், பட் நம்ம அருண் மட்டும் செய்ய மாட்டேன்டாரு. அந்த ஒரு கேப்பை வந்து கொடுத்தாங்க. அவர் நான் நேற்று நைட்டே கேட்டேன், ஆனால் வந்து பார்த்தோன்னா போடுறேன் இந்த ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார், தவிர நான் போடல லாஸ்ட் வரைக்கும். ஸோ அதனால் இந்த ரிப்பன் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ரிப்பன் வந்து எடுத்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க்கு வந்து கொடுத்துட்டாரு. எதுக்கான டாஸ்க்குன்னு பார்த்தோன்னா நோ நாமினேஷனுக்கான செகண்ட் டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோன்னா ஸோ 3 விதமான கதை இருக்கும் போல். அது வந்து ஷஃபுல் ஆகிட்டு அந்த ஒரு போர்டில் வந்து இருக்கும். ஸோ அதை ஒரு கரெக்டான ஆர்டரில் யார் கரெக்டாக அடிக்கிட்டு அந்த பஸ்ஸர் அடிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. கேர்ள்ஸ் டீமில் எல்லாம் பயங்கரமாக வந்து பண்ணாங்க. டக்குன்னு பஸ்ஸருமே அவங்க தான் ஃபஸ்ட் அடித்தாங்க. பட் இருந்தாலுமே ஒரு போர்டு மிஸ் ஆனதுனால பார்த்தோன்னா அவங்களுடைய நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. டோட்டலாக பார்த்தோன்னா 15 பாயிண்ட்ஸ் ஏதோ எடுத்தாங்க. ஆனால் பாய்ஸ் டீம் பார்த்தோன்னா 18 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா டேலி ஆயிடுச்சு. கேர்ள்ஸ் டீம் ஒரு மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க, பாய்ஸ் டீம் ஒரு மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு டாஸ்க் இருக்குது, அதுவும் இன்றைக்குமே வந்து வச்சுட்டாங்க. அந்த டாஸ்க்கில் யார் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் பார்த்தோன்னா இன்றைக்கான அந்த நோ நாமினேஷன் டாஸ்க்கில் வந்து பார்த்தோன்னா அந்த டிக்கெட் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா சின்னதாக ஒரு டாஸ்க்கில் ஒரு பிரச்சனை என்னடான்னு பார்த்தோம். விஷால் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு. ஸோ சமைக்க வரணும்னா இருக்கிற ஹோல் டீமுமே பார்த்தோன்னா இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு பார்த்தோன்னா நடந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆனந்திக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, இது வந்து பொண்ணுங்களை மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா போய் வெளியே போய் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம மஞ்சரி ஆமாம் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏமா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இடுப்பில் கை வச்சுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் அதெல்லாம் பண்ணி தாங்க, ஆனால் நம்மளுக்காக போய் சமைக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம இது கூட பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு எல்லோரும் ஓகே அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கோடான போய் நிற்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சாட்சி இதில் நின்று ஏமா நான் வந்து இன்னும் டிஸ்கஷன்லேயே வந்து கலந்துக்கலாமா, என்னை வந்து பேச விடுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம சௌந்தர்யா அதெல்லாம் பேச காதில் போட்டுக்கவே இல்லை. ஸோ லாஸ்ட் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா நம்ம சாச்சனாவை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு மறுபடியும் பேசினாங்க. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்ம முத்து வந்திருப்பாரு. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா பண்ணட்டும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லைனா நம்ம என்ன பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். வெசல் வாஷில் வரப்போ வந்து பார்த்தோம்னா மாற்றி பார்த்தோன்னா டாஸ்க்கு குத்துக்கினே இருக்கலாம், இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம மஞ்சரி சொல்லியிருப்பாங்க உங்கள் அடுப்பில் ஏதோ வந்து கருகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கருகுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம முத்து கலாச்சி விட்டுருப்பாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு டிஸ்கஷனு. நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தோன்னா டக்குன்னு செவனேன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தோன்னா நம்ம சாச்சனா ஒரு குடையில் வந்துச்சு போல், இன்னமா இந்த பொண்ணு ரொம்பவே மரியாதை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பேசிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க நீ பண்ணுறது
பண்ணுறது ரொம்ப தப்பு சௌந்தர்யா, நீ வந்து பார்த்தோன்னா உனக்கு எல்லாம் தெரியுமா, நீ எப்படி இப்படி பண்ணுற, நீ ஏன் இப்படிலாம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பேசாத, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கேர்ள்ஸ் டீம்லாம் பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் பண்ணி நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக கேர்ள்ஸ் டீம் எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. அந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பவித்ரா உட்காந்துருப்பாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனுக்கும் தெரிய மாட்டேன்ற, எதுக்குமே என்ன தெரியற மாதிரி நீங்கள் வந்து காமிக்க மாட்டேன்றீங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் போங்கடா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம பவித்ரா ஒரு பக்கம் சொல்லி அமிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் டீம் பயங்கரமான ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணி ஓகே நம்ம பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பாய்ஸ் டீம் கிட்டே கலந்து பேசி நம்ம அருண் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமல் டைமில் ஒரு டாஸ்க் வந்து பண்ணணும், அது எல்லாருமே பண்ணுற மாதிரி இருக்கும். மார்ச் பாஸ்ட் நம்ம எப்படி பண்ணோம் ஸோ அதே மாதிரியான ஒரு சின்ன டாஸ்க்காக இருக்கும். சப்போஸ் அந்த டாஸ்க் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் மாற்ற சொன்னால் கண்டிப்பாக மாற்றிடலாம். ஸோ ஒரு வேளை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தோம்னா நான் வந்து சில கொஞ்ச நேரம் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் சாப்பிட்றதுக்குமே டைம் ஆகிடுச்சு, அதனால் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அருண் சாரி கேட்டு போயிருப்பாரு. இதோட இந்த சண்டே வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா கோ ஐபிபோ வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ எந்தெந்த ஊருக்குலாம் நீங்கள் போக போகிறீங்களோ அதை வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு புல்லு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து போட்டுருந்தாங்கன்னு சொல்லலாம். முத்து வந்தோடனே 2 பாயிண்ட் வந்து போட்டு விட்டுருப்பாரு. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா துபாய்க்கும் அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு ஊர் ஏதோ ஒன்று போட்டிருந்தாரு. ஆனால் படலை இருந்தாலுமே பார்த்தோன்னா அந்த ஊரையும் கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தோன்னா அது 3 ஊரை செலக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. ஸோ இந்த டாஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு டிஸ்கஷனு. ஸோ எதுக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம டீமில் பார்த்தோன்னா சாப்பாடே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் கிட்ட கேட்டால் ஏதாவது வரும் அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா நம்ம தர்ஷிகா, பவித்ரா, அதுக்கப்புறமா ஆனந்தி, ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தோன்னா கேமரா கிட்ட போயிட்டு பசங்க டீமுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க, ரொம்ப பட்னியாக இருக்கானுங்க, ரொம்பவே வந்து பார்த்தா பாவமாக இருக்குது, நாங்கள் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டானுங்க, ஸோ நீங்களே ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சௌந்தர்யாவும் சாச்சனாவும் பார்த்தோன்னா பேசிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல நான் உனக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாச்சனா சௌந்தர்யா கிட்ட கேட்டிருப்பாங்க. நீ வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தோன்னா நீ மரியாதை குறைவாக தான் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா சொல்ல, அப்படி நான் பேசியிருந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா வந்து நம்ம சாச்சனா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மறுபடியும் நோ நாமினேஷனான லாஸ்ட் டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு தான் பார்த்தோன்னா முடிவு பண்ண போது யாருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ டிக்கெட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோன்னா எல்லாமே இந்த டாஸ்க்கெல்லாம் ரீல்ஸ்லேருந்து தான் பார்த்துட்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டர் கன் ஃப்ளிப் பண்ணணும். ஸோ சப்போஸ் அந்த வாட்டர் கன் ஃப்ளிப் பண்ண தவறிட்டா டக்குன்னு வந்து பார்த்தோன்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் எடுத்து பார்த்தோன்னா குடிச்சிடணும். அதில் வந்து பார்த்தோன்னா கசாயம் தண்ணி, அது மட்டும் இல்லாமல் வேப்பம் தண்ணி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா பாவக்காய் தண்ணி, இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க போல். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோன்னா கேர்ள்ஸ் டீம் 4 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. கடைசி அந்த 5th பாயிண்ட் தான் வந்து முடிவு பண்ணுற நிலைமையில் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நம்ம பவித்ராவால் போடவே முடியல. நிறைய வந்து பார்த்தோன்னா அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வாந்தி எடுக்கவே வந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வேலைக்கு வர அப்படின்ற மாதிரி வந்து நிற்க மறுபடியும் நம்ம தர்ஷிகா வந்தாங்க. தர்ஷிகாவாலையுமே முடியல. பசங்க டீமில் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் ஸ்வாப் ஆகிட்டு அவனுக்கு வந்து பார்த்தோன்னா வின்னே பண்ணிட்டானுங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 2 பாயிண்ட்டுக்கு பேக்கில் இருந்தவங்க டக்குன்னு பார்த்தோன்னா முன்னாடி வந்துட்டானுங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பார்த்தோன்னா பசங்க டீமில் வந்து போயிட்டு இருந்தது. அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா தீபக்கே கொடுக்கலாம். போன வாரம் ஃபுல்லாக சைலண்டாக இருந்தார். இந்த வாரம் மேபி வரதுக்கு மறுபடியும் வாய்ப்புகள் இருக்குது. டைரக்ட் நாமினேஷன் வேறு ஆகிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லாரும் சேர்ந்து தீபக்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு மறுபடியும் பார்த்தோன்னா தீபக் சேவ்டு அப்படின்ற மாதிரி நம்ம ரஞ்சித் வந்து சொல்லிட்டாரு. இது முடிஞ்சதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து கொளுத்தி போகிற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மாதிரியான ஒரு கொளுத்தி போட்டாருன்னு பார்த்தோன்னா இந்த வாரம் யார் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்கள வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரியே பசங்க டீமில் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டானுங்க. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் வந்து பார்த்தோன்னா சத்யா வந்தார். ஸோ இந்த வாரம் அருண் வந்தார். ஸோ அடுத்த வாரம் பார்த்தோன்னா விஷால் தான் வரணும். ஏன்னு பார்த்தோன்னா இவங்க 3 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒரு வாரம் பார்த்தோன்னா விஷால் வந்து போயிட்டு, அதாவது ஒரு வாரம் பார்த்தோன்னா அருண் வந்து வந்துட்டார் கேப்டன்சி. ஸோ அதுக்கு முன்னாடி வாரம் பார்த்தோன்னா சத்யா வந்துட்டார். இந்த வாரம் விஷால் தானே வரணும், அதை தான் நியாயம் அப்படின்ற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க போல். ஸோ அதனால் விஷாலை வந்து சொல்லியிருப்பாங்க. கேர்ள்ஸ் டீமில் வந்து பார்த்தோன்னா 2 பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் யாருன்னு பார்த்தோன்னா ரியாவை வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தர் மஞ்சரி. இவங்க 2 பேருக்குமே 3 ஈக்குவல் பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதனால் 2 பேரும் நீங்களே டிஸ்கஷன் பண்ணி சொல்லுங்கள் யார் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்க போகிறீங்க, அது வர கேப்டன்சி போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ்கிட்டே வந்து விட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ரியா ஓகே நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா விட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம மஞ்சரியுமே ஓகே ஐ வில் டூ இட் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்களுமே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்களுமே வந்து போயிட்டாங்க. இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மஞ்சரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா பாய்ஸ் டீமில் விஷால், இவங்க 2 பேரும். ஸோ பெஸ்ட்டு சொன்னால் இதே மாதிரி ஒஸ்ட்டும் சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி ஒஸ்ட்டும் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பசங்க டீமில் இருக்க எல்லாருமே ஒருத்தராக வந்து பார்த்தோன்னா ஒஸ்ட் யார் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரணாவை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ரணாவை வந்து பார்த்தோன்னா அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், மக்குன்ற கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா அவன் தான்டா அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து தூக்கி நிறுத்தினான் அப்படின்ற மாதிரி தான் வெளிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது. பட் இருந்தாலுமே உள்ள எல்லாரும் பசங்க டீம்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டானுங்க. ஸோ இவனை குத்துனா எவனை கேட்க மாட்டான், ஏன்னா வெளியிலேருந்து வைல்ட்கார்ட்லேருந்து வந்தவன் தானே அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சேர்ந்து எல்லாருமே முடிவு பண்ணி நம்ம ராணுவ வந்து குத்தி விட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ராணுவமே பார்த்தோன்னா சரி இவங்க காலை கொடுமடா இங்கே உட்காந்து நீங்கள் சொல்கிறதுலாம் கேட்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா முழிச்சிட்டு இருந்தார். ஸோ இங்கே என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு மேட்டர்னு பார்த்தோன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம ராணுவ வந்து பார்த்தோன்னா சிவகுமார் சொல்லியிருப்பார். என்னதான் சின்ன ரோல் பண்ணியிருந்தாலுமே நம்ம சிவகுமார் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம சிவகுமார் வச்சு செஞ்சுட்டாருன்னே சொல்லலாம். ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நம்ம ராணுவ தான் சொல்லணும். ராணவா, ராயனா, இல்லை ராகவா, அது மாதிரி வந்து பார்த்தோன்னா
அவனோட பேரே தெரியாமல் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா சுற்றிட்டு இருந்தான், ரொம்பவே கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நான் ராயனை சொல்கிறேன், சாரி ரணவை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம சிவகுமார் வந்து பார்த்தோன்னா ரணவை சொல்லியிருப்பாரு. நியாயமாக இதுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ கேர்ள்ஸ் டீமில் வந்து பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யாவை லைட்டாக பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா வர்ஷினி நிறைய ஓட்டு வந்துச்சு. ஸோ அதனால் வர்ஷினி பார்த்தோன்னா இந்த வாரமும் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டாங்க. போன வாரமும் இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க, நம்ம வர்ஷினியும் நம்ம ராணாவும். ஸோ இந்த வாரமே பார்த்தோன்னா அவங்களே வந்து வந்துட்டாங்க. அதுக்கு பிக் பாஸ் எதனா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பார்ல. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா சோறு தண்ணி டீ இதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாருன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஸோ இது எல்லாத்தையுமே யாரெல்லாம் கேட்குறாங்களோ நீங்கள் தான் போய் சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோம்னா நம்ம ரணவும் பார்த்தோன்னா சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா கேர்ள்ஸ் டீம் ரெக்வஸ்ட் பண்ணதுனால, அதாவது பிக் பாஸே வந்து பார்த்தோன்னா சில கிராசரிஸ்லாம் பார்த்தோன்னா நைட்டு 12:30 மணிக்கு பார்த்தோன்னா அமுச்சு வச்சிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா கேர்ள்ஸ் டீம் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ பசங்க டீம்லாம் ஷாக்கிங்காக வந்து பார்த்தாங்கன்னே சொல்லலாம். நம்மளுக்கு கிராசரி வந்ததுக்கு எதுக்கு இவங்கலாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதே வந்து பார்த்தோன்னா கேர்ள்ஸ் டீம் தான். ஸோ அதுவே தெரியல பசங்களுக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது. ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கான டே இப்படி தான் போயிடுச்சு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன இன்றைக்கான டேல அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ்.